ஓ, அந்த அளவுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்புறம் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. A for apple, B for ball, C for cat. ஐயோ, என் தங்கத்துக்கு இவ்வளோலாம் தெரியுதா? அப்பாவுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியல பாரு. எனக்கு சொல்லி தரீங்களாடி தங்கம்? அப்புறமேட்டுக்கு எனக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாங்க? 1 2 3 4, அதுக்கப்புறம் 8. 8 இல்லடா தங்கம், 4க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 6. தெரியும். நீங்க கம்மன்னு இருங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு தானே சொன்னீங்க. அப்புறமேட்டுக்கு ஏன் நீங்க சொல்றீங்க? சரி, அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாத சொல்லி கொடுங்க, சரியா? அப்புறமேட்டுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஹம்டி டம்டி சொல்லி கொடுத்தாங்க. ஹம்டி டம்டியா? அப்படின்னா? ஐயோ அப்பா, ரைம்ஸ் இது கூட உங்களுக்கு தெரியாதா? லூசு டாடி நீங்க. பரவாயில்ல, நம்ம தான் என் அண்ணன் வீடுன்னு ஓடுனாலும் என் புருஷன் என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிருக்கா. அப்படி நல்லா இங்கிலீஷ் நல்லா பொழந்து கட்டுறாளே. நமக்கு கூட அந்த அளவுக்கு தெரியாது, ஆனா நம்ம புள்ள நல்லா படிக்கிறாளே. தங்க குட்டி, அப்பா கிட்ட என்ன சொல்றீங்க? ஒன்னும் இல்ல பா. அம்மாவை அப்படி சொல்லக்கூடாதுடா. விஷம் அவங்க ஆயமதியே பிறந்திருக்கு பாரு. என்னடா தங்கம், அம்மா கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா? நீ பாசமா இருக்க மாதிரி நடிக்காத. உன் நடிப்பெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். புள்ளைய பாரு, நம்ம இல்லன்னு என்னமா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பாரு. இங்க பாரு, அம்மாவை அப்படி சொல்லக்கூடாது, சரியா? அம்மா குட் கேர்ள், பேட் கேர்ள் கிடையாது. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு எத்தனையோ தடவை பள்ளிக்கூடத்துல கூப்பிட்டுருக்காங்கல்ல. அம்மா ஒரு தடவையாவது வந்திருக்காங்கல்ல? எதுக்குமே வந்தது கிடையாது. அத்தை தான் எனக்கு எல்லாமே செய்யறாங்க. அத்தை தான் குட் கேர்ள், அம்மா பேட் கேர்ள். விஷம் அப்படியே வர ஆத்திரத்துக்கு நொங்கு போட்டு புள்ளம் போல இருக்குது. புள்ளையா இது? அவங்க குடும்ப வகர அப்படியே இருக்குது. குணம் அப்படியே ஊறி போய் வந்திருக்கு. உமா, சொல்லுங்க. கேரு, இதுக்கு தான் சொல்றது, குழந்தைங்க கிட்ட நம்ம அன்பா இருக்கணும்னு. நீ என்னைக்காவது பெத்த தாய் மாதிரி நடந்துக்கிட்டியா? இன்னைக்கு அவ உங்ககிட்ட இப்படி பேசுறான்னு நீ வருத்தப்படுற. ஆனா அவ மனசுல எம்புட்டு வேதனை இருந்திருக்கும். நம்ம அம்மா நம்ம மேல பாசமே இல்லைன்னு தானே நினைச்சிருப்பா. ஆனா உன கோவப்பட்டுக்கிட்டு உடனே பைய தூக்கிட்டு கிளம்பிடுற. பெத்த பிள்ளைய பத்தி கூட யோசிக்கிறது இல்ல. என்னை பத்தி நீ யோசிக்க மாட்ட, அது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நீ பெத்த புள்ள, அவளை பத்தியாவது நீ கொஞ்சம் யோசிக்கணும்ல. நீ யோசிக்காம விட்ட, அதனோட பலன் தான் இப்ப அவ உன்னை இப்படி பேசுறா. திருந்திட்டேன்னு வெறும் வாயால சொல்லாத, நடவடிக்கையில காட்டு, அப்புறம் தெரியும். எப்ப பார்த்தாலும் கோபம் வந்துச்சுன்னா முறுக்கிக்கிட்டு பைய தூக்கிட்டு கிளம்பிடுற. பெத்த பிள்ளைய பத்தி ஒரு நிமிஷமும் யோசிக்கிறது இல்ல. அப்புறம் இப்படிதான் நடக்கும். போதுங்க, எல்லாரும் இனிய வேண்டாதவளாவே தான் நினைக்கிறீங்க. நான் தான் உங்க எல்லாத்தையும் வேணும்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிருவியே. நான் உனக்கு வேணான்றதெல்லாம் இல்லை. சின்ன வயசுல நம்ம என்னத்த பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்குறோமோ, நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றத பார்த்து தான் அவங்க வளர்றாங்க. அதனால நம்ம இப்பையிலேருந்து அதுங்களுக்கு எதை நம்ம நல்ல விஷயங்களை சொல்கிறோம் காட்டுறோமோ அதை பொறுத்து தான் அவங்களோட வாழ்நாள் இருக்கு. அதை புரிஞ்சுக்கோ. இன்னத்துக்கும் என் அம்மா உங்ககிட்ட சண்டை போடுறாங்க, நான் உங்ககிட்ட சண்டை போடுறேன், மற்றவங்க எல்லாரும் நீ தப்பா நினைக்கிறாங்கன்னு சொல்ற. இந்த பிள்ளைக்கு நான் என்ன சொல்லியா கொடுத்தேன் நீ அப்படின்னு? உன் நடவடிக்கையை பார்த்து தானே சொல்றான். இனிமேலாவது புத்தியா போல. ஊர்ல எல்லாருக்கும் புள்ள பிறக்குது. ஆத்தா என்ன தப்பு பண்ணாலும் மறைச்சு எனக்குன்னு பிறந்திருக்கு பாரு. இந்த தடவை எத்தனை தடவை சொன்னேன், என் பிள்ளை எங்கேயும் நான் அனுப்ப மாட்டேன், அவ வீட்டோட கடக்கட்டும்னு ஆட்டம் கட்டுனீங்களே. என் தொங்கச்சி குடும்பம் அதெல்லாம் அவ பாத்துப்பா வச்சுப்பான்னு இப்ப மறுபடியும் மூலையில உட்காந்து ஒப்பாரி வைக்கிறா. இந்த கன்றாவி தான் வேண்டாம்னு சொல்றேன். நல்லா படிச்சவனா பணக்காரனா இவனை விட வசதியில உயர்ந்தவனா பார்த்து கட்டி கொடுப்போம். நம்ம கிட்ட நான் பவுனா இல்ல, இப்பயே நம்ம பிள்ளைக்கு 40 பவுன் சேர்த்து வச்சிருக்கோம். அதை போட்டு என்ன நம்ம பிள்ளைக்கு கட்டி கொடுக்க தெரியாதா? என்னமோ அவன் ஒண்ணுத்துக்கு இல்லாதவன் ஒரு வீடை கட்டியிருக்கானா அவனையே கட்டி பிடிச்சிக்கிட்டு தொங்குறீங்க. இப்பதான் உலகத்திலேயே இல்லாத தொங்கச்சி பாசம் உங்களுக்கு அப்படியே முத்திக்கிட்டு வந்து நிக்குது. ஏய் வாய மூடு. என்னைய வாய மூடு கால மூடுன்னு சொல்றதுக்கு தான் உங்களுக்கு. மத்தபடி ஒன்னும் இல்ல. ஏட்டு சொரக்கா சோத்து கொதவாதுன்ற கதையா உங்க வெட்டி வீராப்பு ஒண்ணுத்துக்கு ஆகாது. உங்க கோபத்தெல்லாம் என்கிட்ட தான் காட்டுவீங்க, வேற எங்கேயும் உங்களுக்கு ஒண்ணு கிழிக்க முடியாது. அதுதான் நம்ம புள்ள விஷயத்துல நல்லா தெரிஞ்சிருச்சே. வாய மூடு. சும்மா நொய்யின்னு நான் எதுக்காக அந்த குடும்பத்தை கட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? இதுக்கு அந்த வீணா போன சொந்தம் நமக்கு வேணும்னு தானே. ஏண்டி, உனக்கெல்லாம் நான் இப்படி யோசிக்கிறது மட்டும்தான் தெரியும். நான் வேறபடி யோசிக்கிறது உனக்கு தெரியாது. அதனால கம்மனி இரு. என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு மறைச்சு வச்சேன். ஆனா என் வாயை புடுங்கி என்னை கடைசியில சொல்ல வைக்கிற நீ. என்னது? ஏ
எங்க அப்பன் மண்டைய போறதுக்கு முன்னாடி மொத்த சுத்தி நம்ம பேர்ல எழுதி வச்சுட்டு போயிருக்கான்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அங்க ஒரு இடத்த மட்டும் அவ பேர்ல எழுதி வச்சிருக்கான். அதுவும் அவளுக்குன்னு அவ பேர்ல இருந்துச்சுன்னா அவன் புருஷங்காரன் சுரண்டி கடைசி காலத்துல தின்னுப்புடுவான், அவளை தனியா ஒத்தையில விட்டு போடுவான்னு சொல்லி பிறக்க போற புள்ள அவளை எழுதி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டான். அதனாலதான் அவனுக்கு நம்ம பிள்ளைய கட்டி வச்சா அந்த சொத்து வெளியே எங்கிட்டும் போகாம நமக்கு கிடைக்கும்னு இம்புட்டியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? எனக்கு தெரியவே தெரியாது. உனக்கு என்ன தெரியும்? உங்ககிட்ட தான் ஒண்ணு சொன்னா ஊருக்கே தண்டோர அடிச்சிட்டு வந்துருவேன். அதனால தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னங்க உங்க அப்பன் சாகும்போது இதெல்லாம் சொல்லவே இல்ல? அவன் இப்ப ஏன் நம்ம பிள்ளைய அவன் பார்க்க மாட்டேங்கிறானே? நம்ம உயிரோட இருக்கும்போதே நம்ம செத்ததுக்கு அப்புறம் இவன் என்ன நம்ம பிள்ளைய பார்க்க போறானா இல்ல சொத்து எதுவும் கொடுக்க போறானான்னு அந்த ஆளு உயிர் எழுதி வச்சிருக்கான் தெரியுமா? உயிர் எழுதி வச்சிருந்தா என்ன, அது நமக்கு தானே தெரியும். அவளுக்கு என்ன தெரியவா போகுது? அந்த இடத்த நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணி வேண்டியதான். ஆமா ஆமா, ஆக்கிரமிப்பு பண்ற வரைக்கும் அவங்க பூ பறிச்சுக்கிட்டு இருப்பாங்க பாரு. அந்த இடத்த ஊர் தலைவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கான் போய் சாவறதுக்கு முன்னாடி. ஐயய்ய, அந்த பையனை எப்ப கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பஸ்தன் ஆவறானோ அப்ப அந்த சொத்து அவனுக்கு கிடைக்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அதுதான் நம்ம பிள்ளைக்கு கட்டி கொடுப்போன்றேன். எம்புட்டு இடம்? ஏதோ 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்குமா? ஏய், அதை வித்தா எப்படியும் இப்ப 10 லட்சம் ரூபாய்க்கு போகும். 10 லட்சம் ரூபாய்க்கு போகுமா? ஏங்க நமக்கு இடம் வாங்கும் போதெல்லாம் அவ்வளோ ரேட் இல்லையேங்க. இப்ப என்ன அவளுக்கு மட்டும் 10 லட்சம் ரூபான்றீங்க? நம்ம அந்த காலத்திலே விலை கம்மியா இருக்கிறதுனால மொத்தத்தையும் வித்து தள்ளிவிட்டோம். ஆனா அவளுக்கு இது தெரியவே தெரியாதுல்ல. அந்த இடத்தோட மதிப்பு இப்ப விலைவாசி ஏற ஏற 10 லட்சம் ரூபாய் ஆயிப்போச்சு. இன்னும் போக போக எம்புட்டு உயரம்னே தெரியல. அதுதான் அந்த குடும்பத்தை கட்டி கொடுத்தா அதையும் நம்ம அப்படியே வளைச்சு போட்டலான்னு பார்த்தேன். நகையும் நம்ம பிள்ளைக்கு போட தேவையில்லை அப்படின்னு நினைச்சேன். கடைசியில நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கின்ற கதையா இப்படி ஆயிப்போச்சு. ஆத்தாடி, இத முதல்ல சொல்லிருந்தீங்கன்னா அவளுக்கு நான் காக்கா பிடிச்சாவது பிள்ளைய கட்டி வச்சிருப்பேனே. அடியே இங்க பாரு, கண்ணே மணியே இறகு போடுனா மயில இறகு போடாது, புடிச்சு போடுங்கன்னா தான் சரிப்பட்டு வரும். அதனால தான் இவளை இங்க இருந்து கிளின்னு கிழிச்சு அனுப்பியிருக்கேன். எப்படி நம்ம பேசின பேச்சுக்கு அவன் அங்க போய் அவன் பையனை நல்லா போடுன்னு போடுவான். அதுக்கப்புறம் அவன் அவங்க நம்ம வழிக்கு வந்து தானே ஆகணும். வேற எங்கிட்டு போமா? ஓஹோ, இம்புட்டு விஷயம் நடந்திருக்கா? எனக்கு தான் ஒண்ணுமே தெரியாம நடந்திருக்கேனா? என்னைக்கு உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு? உனக்கு எதுவும் தெரிஞ்சுட்டாதான் நீ இன்னத்துக்கு உருப்பிட்டிருப்பியே. புள்ளைய வச்சு கிள்ளி விட்டேன், அதுவும் நடக்கல. இப்ப கிள்ளி விட்டுருக்கேன், அதுக்காவது ஏதாவது வட தெரியுதான்னு பாப்போம். அவன் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்றானே. ஏடி, அவன் கல்யாணம் பண்றானோ கருமாதியம் பண்றானோ, ஆனா இவங்க ஆத்தால நம்ம ஏத்தி விட்ட ஏத்துக்கு இந்நேரத்துக்கு அவன் நம்ம வலிக்கு வந்தாகணும். அதுக்கப்புறம் அந்த சொத்து நமக்கு வரும். அதுக்கப்புறம் அவன் எங்கிட்டு போனா என்ன, எப்படி ஆனா என்ன? நம்ம பிள்ளைக்கு அவனை டைவர்ஸ் கொடுத்துட்டு மான நஷ்டீடா இப்ப கட்டுன வீட்டோட மொத்தத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைக்கு பணக்கார வசதியான குடும்பமா பார்த்து கட்டி வைப்போண்டியே. அடியே அடியே இவளே, அடிய வாழ்க்கை பாலாக்க பிறந்தவள்ளே. அடியே அடியே சிம்மு 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 ஓரியா இல்ல எட்டு வதக்கட்டுமா? ஆத்தாடி, பால் பாண்டியோட ஆத்மா இன்னமும் உடம்புல இருக்கத்தான் செய்யுது போல இருக்கே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஒத்தையில வந்து மாட்டிக்கிட்டனா? ஐயோ, எதுக்கு இப்ப பால் பாண்டி கூப்பிடுறான்னு தெரியலையே. சொல்லு. உன் பையன் எவளையோ கல்யாணம் பண்ணிருக்கானா? அவ யாரு என்னன்னு கேட்டு சொல்லு. இது வேற நடந்திருக்கா? நம்மளாம் இந்த உலகத்துல இருக்கமா என்னன்னு தெரியலையே. நமக்கு தெரியாம இங்க இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயம் நடக்குதே. தம்பி, டேய், ஏதோ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம்லேடா, சொல்லவே இல்ல. அப்பனுக்கு கிட்டிங்னு எதுவுமே குடுக்கல பாத்தியா? வீணா போய் விளங்காதவன். நான் என்ன சொல்றேன், இவன் என்ன சொல்றான் பாரு. கல்யாணம் பண்ணது யாரு என்னன்னு கேட்டு சொல்லியானா? அதை விட்டுவிட்டு மனுஷனா? கட்டிங்க தானே, ஒரு ஃபுல்லே வாங்கிக்கங்க, காசு தரேன், சரியா? சரிடா சரிடா, சீக்கிரம் மருமவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர தம்பி. மருமவளுக்கு எல்லாம் நான் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு முதல்ல வேலைக்கு போகணும். என்னோட தம்பி இப்படி சொல்லிவிட்டா? அப்பன் கேட்டா நீ கொடுக்க மாட்டியா? என் மருமவளுக்கு எல்லாம் நான் வாங்கி கொடுப்பேன். என் மருமவளுக்கு பாத்திரம் கழுவி கொடுக்கறது என்ன, வாச கூட்டுறது என்ன அப்படின்னு எந்த வேலையும் வைக்க மாட்டேன். வீட்டுல ஒருத்தி இருக்கால, அவ எல்லா வேலையும் செய்வா. சீக்கிரம் மருமவளை கூட்டிட்டு வாடா. அது நான் இருக்க வரைக்கும் நடக்காது. அப்பனா சரிடா, அவ வீட்டுக்கு பின்னாடி எங்கிட்டாவது போவா. அப்ப வேணா மருமவளை கூட்டிட்டு வந்துரு. மனுஷனே கிடையாது. சரி சரி, வா, ஒரு ஃபுல்லுக்கு காசு தரேன், போய் என்ஜாய் பண்ணு. சிம்மு, ஓகே தானே? சந்தோஷம் தானே? ஒழுங்கா போறியா இல்ல வாயில வண்டவடையே கிழிக்கவா? போய் அங்கிட்டு. ஏற்கனவே உனக்கு வாய் ஒரு பக்கம் கிழிஞ்ச மாதிரி தான் இருக்கு. இதுல வண்டவடையா கிழிச்சின்னா அப்புறம் அவ்வளவுதான். சோறு திங்கிறதுக்கெல்லாம் பப்ப சரியா? ஒரு புல்ல இறக்கிட்டு வாரேன். வணக்கம். இது சொல்வதெல்லாம் மெய்.
நம்மக்கிட்ட எத்தனையோ பெண்கள் எத்தனையோ ஆண்கள் வந்து பல பல பிரச்சனைகள்ல அவங்க குடும்பத்துல தினந்தோறும் சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்டவங்க நம்மக்கிட்ட வந்து எவ்வளவோ பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணி அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்துருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட ஷோக்கு வந்திருக்கவங்க தான் அமுதா. அமுதா வாங்க. வரும்போதே அழாதீங்க, வாங்க வந்து உட்காருங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? மேடம், ஒத்த பொண்ணுன்னு தங்கம்மா வளர்த்து அவளுக்கு 150 பவுன் நகை நட்டு போட்டு ஒரு மெச்ச கல்யாணம் பண்ணி கொடுக்கல. எல்லாத்துக்கும் சொன்னா ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்ற காரணத்துக்காக கண்ணங்காத வச்ச மாதிரி மாப்பிள்ளை குடும்பம் நாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோவில்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சோம். புள்ள நல்லபடியா வாழுவான்னு நினைச்சோம். ஒரே ஒரு வாரம் கூட ஆகல, புள்ளைய வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்தி புள்ளைய வாழா வெட்டியா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இதுக்கு தான் நாங்க கஷ்டப்பட்டோமா? சொல்லுங்க பாப்போம். பொண்ணை பெத்தவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. அகவலையும் ஏறி போச்சு, விலைவாசியும் வாழ்ந்து போச்சு. இப்ப 300 பவுன் போடுனா நாங்க எங்க இருந்துன்னு போடுறது சொல்லுங்க. கடவுளே, என்னங்க இந்த காலத்துல வரதட்சணையே கொடுக்க கூடாதுன்னு நாங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க 150 பவுன் வரதட்சணையே கொடுத்துருக்கேன்றீங்க. முதல்ல வரதட்சணை அவங்க கேட்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால நீங்க பொண்ணை கட்டி கொடுத்துருக்க கூடாது. எதுக்காக கட்டி கொடுத்தீங்க? வசதியான குடும்பம், பிள்ளைய நல்லா வச்சுப்பாங்கன்னு சொல்லி தான் கொடுத்தோம். இப்படி வாழ வெட்டியா அனுப்புவாங்கன்னு நாங்க என்ன கனவா கண்டோம்? உங்களை மாதிரி நிறைய பேர் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு காசு பணத்தை தான் யோசிக்கிறீங்களே தவிர அவங்களுக்கு நல்ல கணவர், காசு பணம் எதுவுமே இல்லைனாலும் நம்ம பிள்ளைய நல்லா வச்சுக்கக்கூடிய ஒரு கணவருக்கு நம்ம கட்டி கொடுக்கணுன்ற யோசனையே யாருக்கு வரமாட்டேங்குது இந்த காலத்து பெற்றவங்களுக்கு. காசு பணம் இருக்கா, அவனுக்கு எவ்வளோ நகை நட்டு போட்டாலும் சரி, எவ்வளோ வரதட்சணை கொடுத்தாலும் சரி, அவனை கட்டி வச்சுட்டா நம்ம பிள்ளை செட்டில் ஆகிடுவா, நல்லா இருப்பா அப்படின்னு நீங்கள் முட்டாள்தனமாக யோசிக்கிறீங்க. அப்படியெல்லாம் யோசிக்கவே கூடாது, சரிங்களா? இல்லை, வாழ்க்கை போனதுதான் மிச்சம். சரி அமுதா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட திருமண வாழ்க்கையில் எப்பயிலேருந்து இந்த டார்ச்சர் அனுபவிக்கிறீங்க? கல்யாணம் ஆகி 3 நாள் நாங்கள் ரொம்ப நல்லா இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். மறு வீட்டுக்கு போனதில் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே மாறிட்டார். தினந்தோறும் நகை வேணும், பணம் வேணும்னு அடித்து குடும்பப்படுத்தினார். வயிற்றுல எட்டி உதச்சி கழுத்தை பிடிச்சி நெரிச்சு. ஐயோ, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது மேடம். உங்ககிட்ட தான் என் புள்ள சொல்றேன். ஏன்டி இம்புட்டு தூரம் மாடி நடந்துச்சு? அட கடவுளே, எப்படிங்க இவ்வளோ தூரமும் அடிச்சிருக்காங்க, துன்புறுத்தி இருக்காங்க? நீங்க அப்பயே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே. இல்லைங்க, இன்னைக்கு மாறிடுவார், நாளைக்கு மாறிடுவார். என்னைக்கா இருந்தாலும் என் கணவர் எனக்கானவராக இருப்பாருன்னு நினச்சேன். இதில் வேற என் மாமியார் கொடுமை, என் மாமனார் கொடுமை. இப்போ வேற அவங்க டைவர்ஸ் கொடுத்துட்டு போன்னு சொல்கிறாங்க. நான் டைவர்ஸ் கொடுத்துட்டு எப்படிங்க மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு போக முடியும்? 300 பவுனுக்காக என் வாழ்க்கையவே நான் இழந்துட்டேன் மேடம். அட கடவுளே, முதல்ல இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அடிச்சு வெளுக்கணும். இவங்களெல்லாம் உள்ள போட்டு சாத்துன்னு சாத்தணும். ஏங்க எல்லாரும் வாங்க. அடி பாவி, போலீஸ் ஸ்டேஷனா இருந்தா கூட 4 செவத்துல முடிஞ்சிருக்கும். இப்படி ஊரே தெரிய நாடே சிரிக்கேன்னு உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டாலே பாடுபாவி. நாங்க என்ன வரதட்சணைக்கு ஆசைப்பட்டோம்? எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி. இப்படி டிவியில போட்டு எங்க குடும்பம் மான மரியாதையை வாங்கிட்டாலே சண்டால திருக்கி. உட்காருங்க. உங்களுக்கெல்லாம் கை கால்லாம் நல்லா தானே இருக்கு. பாக்குறதுக்கு பெரிய இடத்து குடும்பம் மாதிரி இருக்கீங்க. எதுக்குமே குறைவில்லாத அளவுக்கு இருக்கும் போல. ஆனா உங்களுக்கு வரதட்சணை கேட்டு வீட்டுக்கு வந்த பொண்ணு கொடுமைப்படுத்துறீங்க. ஆத்தி ஆத்தி ஆத்தி, என்னைக்காவது ஒரு நாள் நீ இப்படி சீரழிஞ்சு சின்ன பின்னமா நடுத்தருவில் நிப்பேன்னு நினைச்சேன்டி. நல்ல டிவிலேயே வரியா? வா 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 வா. என் பையனை கட்டி துரோகம் பண்ணிட்டு போன நீ 3 மாசத்துல முச்சந்தில நிப்ப. உனக்கு கரும்புளி செம்புளியும் குத்தனும் கழுத மேல ஏத்தணும்னு நினைச்சேன். கடைசியில சந்தி சிரிக்கி அடிச்சுட்டாங்களா? பணங்காசு முக்கியம் தானடி என் பையனை விட்டுட்டு போன. நல்லா கொடுத்தானா வரதட்சணை கொடுமை? இப்ப எந்த பணம் வந்து இவளை வாழ வைக்க போகுதுன்னு பாக்குறேன். உடம்பெல்லாம் வலிக்குது. அம்மா கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்கம்மா. அட அருமுகம் அருமுகம், அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. இங்க வாட 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 என் தங்க குட்டி. என்னம்மா என்னாச்சு? இங்க பாரு, டிவியை பாரு. ஐயோ ஐயோ, இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டே இருந்தேன். அம்மா என்னம்மா, என்ன நடக்குது? அது ஒண்ணும் இல்ல, உன்னை வேணான்னு தூக்கி வீசிட்டு பணக்கார சம்பந்தம்னு போனால, ஏதோ கல்யாணம் பண்ணிட்டாலும் சொன்னல. அதான் நல்ல கடவுளை அப்பதான் ஆப்பு கொடுத்துருக்காங்க. ஆப்பு வரதட்சணை கொடுமையாமா, அதான் வாழ வைங்கன்னு சொல்லிட்டு டிவியில போய் உட்காந்துருக்கா. அட கடவுளே,
என்னம்மா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு? ஏய் தம்பி, சந்தோஷப்படணும்டா, நம்ம சந்தோஷப்படணும். ஐயோ, என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. என் கை காலம் தரையில நிக்க மாட்டேங்குது. நல்ல வெட்டக்கொலையா பிடிச்சி அடிச்சு அப்படியே முழுசா பொரிச்சு சாப்பிடணும் போல இருக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, இதை எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்படியே பெரிய தரையில போட்டு காட்டணும்னு அம்புட்டு ஆசையா இருக்குதே. மூஞ்சி முகரக்கட்டைய பாரு, முகரக்கட்டைய. நீ எல்லாம் இப்படி தாண்டி வந்து நிப்பன்னு நினைச்சேன். கடவுள் இருக்கா, கடவுள் இருக்கா சொல்லுவானே, அரசாண்டு கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளுன்னு. என் தெய்வம் கேட்டுருச்சு, என் தெய்வம் கேட்டுருச்சு. ஐயோ ஐயோ ஐயோ. இதுக்கு தான் நீ என்னை விட்டுட்டு போனியா? இங்க பாருங்க மேடம், எங்களை இந்த மாதிரி தப்பா பேசுற வேலை வச்சுக்காதீங்க. ஊர்ல எங்களுக்குன்னு மதிப்பு மரியாதை இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் நாங்க வந்து உட்காரணுன்ற அவசியமே கிடையாது. என்னம்மா குரல்ல ஒசத்துறீங்க? இங்க எல்லாரும் சரிக்கு சமம் தான். உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க எல்லாம் கிடையாது. ஏவா இவர்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சீங்க, இனி காலத்துக்கும் உங்களால பிரிக்க முடியாது. குடும்பத்தையே உலகத்துக்கே தெரியற மாதிரி சந்தி சிறுக்கி அடிச்சிட்டேன்ல, இனி இருக்கு உங்களுக்கு. ஏன் சார், உங்களுக்கு கை கால்லாம் நல்லா தானே இருக்கு. உழைச்சு திங்கிறதுக்கு என்ன? அதான் ஊருப்பட்ட சொத்து ஊர்ல கிடக்காமல, அதை வித்து திங்கலாம்ல. வீட்டுக்கு வர மருமவை கொண்டு வந்துதான் உங்க குடும்பத்திலே உழ வைக்கணுமா? பாருங்க மேடம், ரொம்ப தப்பா பேசுறீங்க. இங்க பாருங்க, நாங்க தப்பாலாம் பேசுற, நியாயத்துப்படி பேசிட்டு இருக்கோம். ஒரு பொண்ணு வாழ்க்கைனா உங்களுக்கு எல்லாம் என்ன கிள்ளிக்கிற மாதிரி இருக்கு. நினைச்சா உங்களுக்கு வாழணும், நினைச்சா தூக்கி வீசணுமா? சட்டம் பெண்களுக்கு எதிரா இல்லைங்க, சப்போர்ட்டா இருக்கு. ஏதாவது நீங்க தப்பு தண்டா பண்ணீங்க, உள்ள தூக்கி வச்சு காலத்துக்கு வெளியே வர விடாத அளவுக்கு பண்ணிடுவோம். ஏங்க இங்க பாருங்க, நாங்க என்ன வரதட்சணை கேட்டோங்களா? வரதட்சணை கேட்டோம்னு சொல்றாங்களே, நாங்க எவ்வளவு கேட்டோம் சொல்லுங்க சொல்லுங்க. ஏமா வரதட்சணை கேட்காம தான் நீங்க எங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணீங்களா? எம்பிட்டு கொடுத்தாலும் பத்தலன்னு தான் வாங்குனீங்க. ஏய் இங்க பாரு அந்த புழுகுனி, நீ வாயை திறந்தாலும் வச்சு இங்க இருந்து எட்டிக்கிட்டு மிதிச்சு போடுவேன் பாத்துக்க. சபையில இத்தனை பேர் இருக்கும்போது எட்டிக்கிட்டு மிதிச்சிருவேன்னு சொல்றீங்க. ஏங்க முதல்ல என்ன பிரச்சனைனே தெரியல. இவங்க வந்து அவங்க மேல இருக்க தப்ப மறைக்கிறதுக்கு இப்படி பூசி மொழிகிட்டு இருக்காங்க. இதை நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அவளுக்கு நம்பிக்கை நீங்க பேசுறீங்களா வைக்கிறீங்கல்ல, அப்ப என் பையனுக்காக நான் தானே பேசணும். ஏறுங்க, இங்க குரலெல்லாம் வசத்த கூடாது. ஒழுங்கா போய் பொண்ணை வாழ வைக்கிற வழிய பாருங்க. அதை விட்டுட்டு பண்ணீங்கன்னா குடும்பத்தையும் உள்ள தூக்கி போட்டுருவோம். தூக்கி போடுங்க மேடம், தூக்கி போடுங்க. நாங்கெல்லாம் ஒன்றும் பயந்தவங்க கிடையாது. தப்பு இருந்தா தானே பயப்படணும். எங்க மேல எந்த தப்பும் கிடையாது. தப்பு இவ என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா முதல்ல? மாமா பேசிட்டு தானே இருக்கோம், ஏன் அலறீங்க? இல்லைங்க, என்னைய ரொம்பவே கேவலப்படுத்துறாங்கங்க. இல்லைன்னா உன்னை பத்தி அசிங்கமா எல்லாத்தையும் சொல்லுவேன்ல, ஏமாத்துறாங்க இந்த குடும்பம். ஐயோ சாமி, இது என்ன இப்படி புழுவுறா? ஐயோ, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சோமே, இது கல்லால இருக்குது. ஏங்க இந்த குடும்பத்துல தானே பொண்ணு எடுக்கணும் நானீங்க பாருங்க. நம்ம குடும்பத்தை சந்தி சிரிச்சு அடிச்சது இல்லாம, வரதட்சணை குடும்பம்னு நம்ம மான மரியாதையை வாங்கினது இல்லாம இப்ப எப்படி பேசுறான்னு பாருங்க. ஏமா உங்க காலில் கூட விழுறமா, என் பிள்ளைய வாழ வைங்கம்மா, வாழ வைங்கம்மா. அம்மா அம்மா முதல்ல எந்திரிங்கம்மா, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. அம்மா முதல்ல எந்திரிங்க. உங்க வயசு என்ன, நீங்க போய் என் காலில் விழுந்துட்டு எந்திரிங்கம்மா. இல்லம்மா, என் புள்ள வாழ்க்கையே இப்படி சந்தி சிரிக்க அடிக்கிறாங்களேம்மா. எனக்கு வேற வழி தெரியலம்மா என் பிள்ளைய வாழ வைக்கிறதுக்கு. இங்க பாருங்க, இந்த பொண்ணுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கீங்க. ஒழுங்கா வச்சு வாழ்ற வழிய பாக்குறீங்க. அதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டோம். பெண் சாபம் பொல்லாது. ஒழுங்கா ஏத்துக்கிற வழிய பாருங்க. கடவுளே, இந்த அம்மா வேற கம்முன்னு இருக்காம, ஐயோ அவளை ஏத்துக்கவே கூடாது சாமி. காலம் முழுக்க அவ கண்ணீர் வடிச்சுக்கிட்டே கிடக்கணும். என் பையன் எத்தனை நாள் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு கிடந்தான், அந்த மாதிரி கண்ணீர் வடிக்கணும். ஆண்டவனே, உனக்கு கண்ணு இருக்கா இல்லையான்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கணும். நீதான் அருள் புரியணும். போதும் மேடம், பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு தானே, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல. சார் முதல்ல உட்காருங்க. இல்லைங்க, அவங்க சொல்ல வேண்டியதை அவங்க பக்கம் இருந்து நியாயத்தை சொல்லிட்டாங்க. இப்ப நானும் எதுவும் சொல்லலாம் தானே? நீங்க உட்கார்ந்தே சொல்லலாம், சொல்லுங்க. ஏங்க இவங்க இவ்வளவு தூரம் வாய்க்குலயே வக்கனையா பேசுறாங்களே, இதுக்கு முன்னாடி இவளுக்கு கல்யாணம் ஆன விஷயத்தை இவங்க சொன்னாங்களா? என்னங்கம்மா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மேடம் அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. மேடம், உங்களுக்குன்னு சமூகத்துல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு. இந்த குடும்பத்துக்கு பரிந்துரை பேசி நீங்க அதை கெடுத்துக்காதீங்க மேடம். இதுங்க சரியான ஃப்ராடுங்க.
வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த வேலைக்காரனோட எனக்கு இவளுக்கும் முதல்ல கல்யாணம் பேச்செல்லாம் ஆரம்பிச்சாங்க. வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த மாட்டுக்காரனோட ஓடி போயிட்டான். ஓடி போய் ஒரு மாசம் அங்கேயே தான் இருந்தா. 1 மாசமா 3-4 மாசம் அங்கேயே தான் இருந்தா அவன் கூட. அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் கூட வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இங்க வந்தோடனே இவங்க வீட்டில் உள்ளவங்க தான் கட்டி வச்சாலே கட்டி வைப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணி எனக்கு கட்டி வச்சாங்க. அதுவும் இந்த பழசெல்லாம் பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த 150 பவுனையும் அவங்க போட்டாங்க. என்னம்மா அப்படி சொல்றதெல்லாம் உண்மையா?